श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे लोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. பஞ்சதசி இரண்டாவது பஞ்சமகாபூத விவேக தலைப்பு, இரண்டாவது அத்தியாயம். அதில் 7வது ஸ்லோகம். கர்ணாதி கோலகஸ்தம் தத் சப்தாதி கிராஹகம் கிரமாத் சௌக்ஷ்மியாத் கார்யானுமேயம் தத் பிராயோ தாவேத் பகிர்முகம். இந்திரியங்களை பற்றி வித்யாரண்ய முனி கூறிக்கொண்டு வருகிறார். எப்பவுமே பஞ்சதசி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 4-5 ஸ்லோகங்கள் ரொம்ப ஈஸியா போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இதுவரைக்கும் அந்த ஏரியாவில் பண்ணாத ஒரு விசாரத்தை செய்து அதுக்கப்புறம் தான் ஃபார்வர்ட் ஆகும். அதுதான் பஞ்சதசியினுடைய பெருமை. இப்ப அதன் பிரகாரம் இந்திரியங்கள் நம்ம பல இடத்துல படிச்சிருக்கோம். ஞானேந்திரியங்கள் தான் இப்ப ஃபர்ஸ்ட் அவர் எடுத்திருக்காரு. அப்போ ஞான இந்திரியங்கள் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் அப்படியே கிரமாத்துன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டே இருப்பார். அதனால எப்பவுமே எப்ப இந்திரியங்கள் பூதங்கள் சொல்லும் போதும் அதுல ஒரு கிரமம் இருக்கணும். கிரமம்னா ஆர்டர். ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி. இந்த ஆர்டர்ல தான் எப்பவுமே திங்க் பண்ணணும். எப்ப வாயிலிருந்து நம்ம வந்தாலும் இந்த ஆர்டர்ல தான் வரணும். அப்போ ஆகாசத்தினுடைய தனிப்பட்ட குணம், அதற்கு உண்டான குணம் சப்தம். அந்த சப்தத்தில் இருந்துதான் அது உருவாகி இருக்குது. அது அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணும். சப்தம், ஆகாசங்கிறது சப்தம். அதனுடைய இந்திரியம் திறன், கேட்கும் திறன். அது இருக்கிற இடம் தான் கோலகம், காது. இப்படி தெரிஞ்சுக்கணும். சப்தம் அதாவது ஆகாசம், அதனுடைய குணம் சப்தம். அது அந்த குணத்திலிருந்து உருவானது கேட்கும் திறன். அது இருக்கிற இடம் காது. இப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த திறனுக்கு பேரு ஸ்ரோத்ரம். அடுத்தது வாயு. வாயுனுடைய ஸ்பெஷல், அதுக்குள்ள வாயு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 2 குணம் இருக்கும். சப்தமும் இருக்கும். ஏன்னா ஆகாசத்திலிருந்து வந்ததுனால வாயுக்குள்ள சப்தமும் இருக்கும், ஸ்பர்ஷமும் இருக்கும். ஆனா அது எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்பெஷல் குணம் ஸ்பர்ஷம். சோ அந்த ஃபீல்ட்ல அதுல இருந்து அந்த ஃபீல்ட் அது ஒர்க் பண்ணும். அதனுடைய குணங்கள் பாத்தீங்கன்னா 2. அது ஒர்க் பண்ற ஃபீல்டு என்னது? ஸ்பர்ஷம். அப்போ அது அந்த ஸ்பர்ஷம் தொட்டு உணரும் சக்தி அது பரவி இருக்கிற இடம் ஸ்கின், தொக்கு. அப்ப ஸ்ரோத்ரம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்ரோத்ரம்னா காது. அது ஆர்டர் மாறக்கூடாது. ஆகாசம், சப்தம், ஸ்ரோத்ரம். அதே மாதிரி வாயு, தொக்கு, ஸ்பர்ஷம், தொக்கு. இந்த ஆர்டர் மாறக்கூடாது. தொக்கு, ஸ்பர்ஷம், அதனோட 6 கோலக்கம் ஸ்கின். அது மாதிரி அடுத்து அக்னிகி. அக்னிக்கு 3 குணங்கள் இருக்கு. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம். 3மே இருக்கு. ஆனா அதோட ஸ்பெஷல் குணம் என்ன? ரூபம். அந்த ஏரியால தான் அது ஒர்க் பண்ணும். அப்ப கண்ணு பார்க்கும் ரூபத்தையும் வர்ணத்தையும் பார்க்குகிற திறன், அது இருக்கிற இடம் சக்ஷுஷி, கண்கள். 2 கண்கள். அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆபக, நீர் தத்துவம். அதுக்குள்ள 4 குணங்கள் இருக்கு. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம். அதோட ஸ்பெஷல் குணம் ரசம். அந்த ஏரியா டேஸ்ட், அந்த ஏரியால அது ஒர்க் பண்ணும். அப்போ ஆபக அதனுடைய ஸ்பெஷல் குணம் ரசக. அதனுடைய இந்திரியம் அமைந்திருக்கிற டேஸ்ட் இருக்கிற இடம் கோலகம், ஜிஹ்வா, நாக்கு. அடுத்தது பிருத்திவி. பிருத்திவிக்குள்ள 5 குணம் இருக்கும்.
ஆனா எது எது இருக்குன்னு கேட்ட எப்படி சொல்லணும்? சப்தம், ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. இந்த ஆர்டர் மாறக்கூடாது. ஸ்பெஷல் குணங்கள் அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன ஆர்டர்ல வரணும்? சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. அப்ப கந்தங்கிறது பிருத்திவியுடைய ஸ்பெஷல் குணம். மத்த 4ம் அதுக்குள்ள இருக்கும். அப்ப அது வாசனை. அது எந்த ஏரியால அது குணத்தை எந்த ஃபீல்ட் அது ஒர்க் பண்ணும்? வாசனையை கிரகிக்கும் தன்மை கொண்டது. அதனுடைய கோலக்கம் மூக்கு. இப்படி ஆர்டரா எப்ப இருந்தாலும் ஏன்னா அவர் அடிக்கடி ஸ்லோகங்கள் எழுதிட்டு கடைசியில ஒரு வேர்ட போட்டு கிரமாத்துன்றுவாரு. அப்போ நம்ம அவர் என்ன சொல்றாருங்கிறது இந்த ஆர்டர்லயே நீங்க போனீங்கன்னா தான் அவர் சொல்ற கருத்தையே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதிலிருந்து ஒரு ஒரு ஆர்டருக்கும் ஒரு ஒரு 5ம் பார்த்தீங்கன்னா 5 இந்திரியங்கள் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேறு ஆனது. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறாரு. எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு என்னது கம்ப்ளீட்டா வேற என்டிட்டி. ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒண்ணு வேலை செய்தாலும் இன்னொன்னு வச்சு செக் பண்ண முடியாது. அத அ அதுல அதுக்கு அடுத்தது அதுல இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமைய சொல்றாரு. 5 இந்திரியங்களுக்கு கம்ப்ளீட்டா வேறு வேறு ஆனது. ஆனா ஒரே ஒரு ஒற்றுமை. என்னன்னா, எல்லாமே பகீர்முகம். எல்லாமே எப்படித்தான் போகும்? வெளிய நோக்கி செல்லும். போய் ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிங்கிற அந்த அர்த்தத்த சொல்லி எ முடிச்சார். இப்ப அடுத்தது 7வது ஸ்லோகம். இது நாம போறதுக்கு முன்னால ஒரு சின்னதா சொன்னேன் பார்த்தீங்களா? இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் நமக்கு தெரியுமேங்கும்போது, இந்த இடத்துல ஒரு விசாரத்த ஆரம்பிக்கிறார். எந்த இந்த வகுப்புல எத மறந்துடக்கூடாது? சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம். அதுல சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்ட 6:1 அதுல இருக்கிற இதம்ங்கிற வார்த்தை மட்டும்தான் இந்த பஞ்சமகா பூத விவேகத்துல அந்த சாப்டர் ஃபுல்லா அவர் சொல்றது இந்த மந்திரம். அதுல இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது இதம் ஜெகத்து. இந்த ஜெகத்து பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அது நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ அடுத்தது ஒரு விசாரம் ஆரம்பிக்குது. அந்த விசாரத்துக்கு தான் பதில் எழுதியிருக்காரு அவர் ஸ்லோகமாக. விசாரம் என்னங்கிறது நம்ம ஆச்சாரியர்கள் கொடுக்கறனாலதான் தெரியுது. அந்த விசாரம்ங்கிறது வேதாந்தத்துல ஒரு முக்கியமான விசாரம். இந்திரியம் எனக்கு இருக்கிறது என்று எப்படி தெரியும்? பார்த்தா யூஸ்லெஸ் கொஸ்டின் மாதிரி தெரியும். சத்பாவே பிரமாணம். இந்திரியம் சத்பாவே. இந்திரியம் இருக்குன்னு சத்பாவே. இந்திரியாணி சத்பாவே பிரமாணம். எனக்கு இது எப்படி இருக்குது பார்த்தா, வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் நம்ம கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்ககிட்ட நீங்க இங்க வந்தீங்களான்னு கேட்கிற மாதிரிதான் ஒரு கேள்வி. அதிசூக்ஷமான ஒரு விஷயம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு நீங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இவ்வளவு இந்திரியத்தை பத்தி படிச்சுட்டு இந்திரியம் எனக்கு இருக்கிறது என்று எப்படி தெரிகிறது? ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாருவாக்காஸ் மெயினா சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க? சயின்டிஸ்ட் எல்லாமே சாருவாக்கா குரூப்ல வந்தவங்க தான். ஏன் அவங்கள பொறுத்த வரைக்கும் நோ புண்ணியம், நோ பாப்பம். சாருவாக்காஸ்னா இந்த மாடர்ன் சயின்டிஸ்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் புண்ணியம்னு தெரியாது, பாப்பம்னு ஒண்ணு கிடையாது, ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது, சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு அவங்கள பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதாவது ஸ்தூல சரீரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையவே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த சக்தியெல்லாம் எப்படி வேலை செய்யுது? என்னமோ எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது. அது ஒண்ணு சேரும்போது வேலை செய்யுது. அது ஏன் வேலை செய்யுது? எப்படி வேலை செய்யுதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்றது அப்படித்தான். கான்ஷியஸ்னஸ் ஒத்துக்காதனால 5 எல்லா உடம்பு எல்லாம் ஒண்ணு சேருது அம்மா வயித்துக்குள்ள. ஒண்ணு சேர்ந்தா எப்படிங்க அந்த உயிர் வருது? அது என்னமோ எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா வருது. ஏன் தெரியுது? ஏன் வருதுன்னு எனக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மனம் அப்படிங்கிறதே கிடையாது. பிரெயின் தான். ஹார்ட், பிரெயின். பிரெயின் பத்தி என்ன சொல்லுவாங்க அவங்க? அந்த தாட்ல என்ன சொல்றாங்க? வேவ்ஸ். பிரெயின்ல வர வேவ்ஸ். அவங்களுக்கு சொல்ற வேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். பிரெயின்ல வர வேவ்ஸ். பாருங்க எவ்வளவு ஒரு ஹேண்டிகேப்ட்னஸ் இருக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல. பிரெயின் என்னது? வேவ். அது ஏன் வேலை செய்யுது? அது என்னமோ வேலை செய்யுது. இருக்க வரைக்கும் வேலை செய்யுது. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணிடும் ஒரு நாளைக்கு? போயிரும். வேலை செய்யற வரைக்கும் செய்யும். அப்புறம் மேல கடவுள் பாத்துக்குவாரு, கூட்டிட்டு போயிருவாரு. ஏதோ கடவுளுங்கிற வேர்டு கூட அவங்க ஏத்துக்கிறதாக தெரியல எனக்கு.
ஆனா கோயிலுக்கு போறாங்க போது கடவுளை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கும் போது அது கடவுள் படைக்கிறாரு, கடவுள் கூட்டிட்டு போயிடுறாரு. இவ்வளவுதான் அவங்கனால. அதுக்கு மேல அவங்கனால ஒரு பிட்டு கூட சிந்திக்கிற சக்தி அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த அறிவு அவர்களுக்கு கிடையாது. பட் நம்ம வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நாம என்ன பண்றோம்? ஒத்துக்கிறோம். சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுன்னு ஏன் ஒத்துக்கிறோம்? இறைவன் சொல்லிட்டாரு. அவரை நாம சிரத்தையோடு இறைவனுடைய சாஸ்திரங்களை கூற்றை நாம ஏற்றுக்கொள்றோம். அதனாலதான் பிரச்சனை இல்லை நமக்கு. ஏன் ஸ்தூல சரீரத்தை கடந்து ஒரு சூக்ஷ்ம சரீரம் உனக்குள்ள இருக்குது அப்படின்னு இறைவன் சொல்லிட்டாருன்னா எஸ் இருக்கு, நாம ஏத்துக்கிறோம். கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு அப்புறம் அதுல ஒர்க் பண்ணி நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம என்ன பண்றோம்? இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் என்னதான் சூக்ஷ்ம சரீரம் இருக்குன்னு சொன்ன ஸ்ரத்தா தான், வேற ஒண்ணும் கிடையாது. குருட்டு நம்பிக்கை தான். என்னமோ சாஸ்திரம் சொல்லி இறைவன் சொல்றாரு, அப்புறம் அவரு இருக்கு நமக்கு ப்ரூஃப். எப்படி நாம புரிஞ்சுக்கிறோம்? வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேதாந்தம்னாங்க 2 எடுத்துக்கணும். கர்மகாண்டத்தில் இருக்கவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, ஞான காண்டத்தில் இருக்கவங்க ஸ்தூல சூக்ஷ்ம சரி. இப்ப சப்ஜெக்ட் வந்து சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா அதுக்குள்ளதானே வருது இந்திரியங்கள் எல்லாம், மனம் எல்லாம். இப்போ வேதாந்தத்தை இப்ப கர்மகாண்டத்தில் இருக்கவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? இப்ப வந்து சார்வாக்காவை கூட்டுருங்க. அவங்க ஒரு குழப்பவாதிகள், குழப்பத்தை தான் இருந்தாகணும். ஏன்னா அவங்க சூக்ஷ்ம சரீரத்தை ஒத்துக்காத வரைக்கும் இந்திரிய சக்தின்னு ஒண்ணு, அது ஆகாசம்னு ஒண்ணு, அதோட குணம் ஒண்ணு, சப்தம் அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு கண்டதே காட்சி, கண்டதே கோலம், அவ்வளவுதான். என்ன தெரியுதோ அவ்வளவுதான். இப்ப அடுத்த குரூப் வேதத்துக்குள்ள வந்தோம்னா 2 குரூப் இருக்காங்க. கர்மகாண்டிஸ் இருக்காங்க, ஞானகாண்டிஸ் இருக்காங்க. இப்ப கர்மகாண்டி அப்படிங்கிறவங்க ஒரு ஹோமத்தை பண்றாங்க. அவங்களும் இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களும் இறைவனோட சாஸ்திரத்தை ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் இறைவன் கொடுத்தது. குழந்தைகளா புத்திர காமேஷ்டி பண்ணா குழந்தை வருங்கிறத அவங்க நம்புறாங்க. புண்ணிய பாப்பம் இருக்குன்னு நம்புறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் நரக லோகங்கள் இருக்குன்னு நம்புறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எது கர்மகாண்டத்தில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மம்னு இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு. புண்ணிய பாப்பம். அது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும். எதை பத்தி தெரியாது? ஆத்மாவுக்கு தத்துவத்தை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள். ஆத்மா அப்படிங்கிறது எங்க ஞான காண்டத்துல மட்டும் வருது. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும், இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு இருக்குன்னு ஏத்துக்கிறாங்க. கர்மகாண்டிஸே சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அது டிராவல் ஆகுது, வேற சரீரத்துக்கு போகுது அப்படிங்கிறதையும் கர்மகாண்டிஸ் ஏத்துக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்திரியங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்கு ஞானகாண்டத்துக்கு போக தேவையே இல்லை. வேதாந்திஸ்ல ஞானகாண்டத்துக்கு ஆத்மா இருக்கிறது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு தான் நம்ம ஞானகாண்டத்துக்கு போகணுமே தவிர இந்திரியங்கள் இருக்கா இல்லையாங்கிற ஆர்குமெண்ட் நம்ம எடுத்திருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு கர்மகாண்டமே நமக்கு போதும். அப்ப கர்மகாண்டத்தினுடைய வியூல இந்திரியங்கள் எனக்கு இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்வது? அந்த இடத்துல நின்று விசாரம். நாட் சார்வாகாஸ் விசாரம், நாட். ஏன்னா ஞானகாண்டிகள் இப்ப ஞானகாண்டத்துக்குள்ள வந்தவங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோமா, இந்திரியங்கள் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், இந்திரியங்கள் எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றால் நம்ம தான் கான்சியஸ்னஸ் ஒத்துக்கிறோம். சோ ஞானகாண்டியோட விளக்கம் என்ன? இந்திரியங்கள் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எப்படி? உத்தம அதிகாரி அவங்கெல்லாம். சார்வாகாஸ் அனதிகாரி. அவங்க இந்த வேதத்துக்குள்ள வராதனால அவங்க அனதிகாரி. அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் வேற. வேதத்துக்குள்ள வந்தவங்களுக்குள்ள மத்தியம் அதிகாரி, உத்தம அதிகாரி இருக்காங்க. ஏன் வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்க, வேதம்ங்கிறது கர்மகாண்டம், ஞான காண்டம்ங்கிறது வேதாந்தம். அந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களுக்கு அவங்க எல்லாம் யாரு? வித்யாரண்ய முனி சொல்லிடுறாரு, அவங்க எல்லாம் உத்தம அதிகாரி. இந்த நடுவில் இருக்காங்க பாத்தீங்கன்னா மத்தியம் அதிகாரி. என்ன அமைக்கல பரீட்சையா லோக்கான். இன்னும் அவங்க இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ணி ஆகணும்? வேதத்துக்குள்ள வந்தாச்சு, இனி என்ன பண்ணி ஆகணும்? அவங்க பரீட்சையா லோக்கான் பண்ணி இது அனித்தியம்னு கண்டுபிடிச்சு விவேகத்தை பெற்றுதான் எங்க வர போறாங்க அவங்க ஃபியூச்சர். வெதர் இந்த ஜென்மா ஆர் நெக்ஸ்ட் ஜென்மா வி டோன்ட் நோ. பட் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நீ அடுத்த பாதை அவங்க போக வேண்டிய இடம் ஞானகாண்டம். சோ ஞானகாண்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்திரியங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு ஞானம் எப்படி ஏற்படுகிறது பக்காவா உத்தம அதிகாரியான ஞானகாண்டிக்கு நமக்கு தெரியுது. என்ன தெரியுது? இப்ப நம்ம ஒரு பொருளை பாக்குறோம். அப்போ அந்த பொருள் ஜடம். அதை பற்றிய இந்திரியங்கள் இப்ப கண்ல பாக்குறோம் அப்படின்னா கண் என்ன பண்ணுது? கண்ணோடு சேர்ந்து மனம் வந்து அந்த பொருள் என்ன பண்ணுது? ஆக்காரம் செய்யுது. அந்த விருத்தி அந்த ஷேப் எடுக்குது. அந்த ஷேப் என்ன? நீ என்ன பொருளை பாக்குறீங்களோ அந்த ஷேப் வந்து அந்த தாட், சிங்கிள் தாட்
டேக் த ஷேப் விருத்தி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 10 தடவை பார்த்துரும். நான் டீட்டெயிலா சொல்றேன். இவ்வளவு மெதுவா நடந்து அப்புறம் சாப்பாட்டை பார்த்து வாயில வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடும் இல்லைங்களா? சோ இப்போ பாக்குறோம், டக்குன்னு அந்த மனம் இந்திரி கண் மூலியமாக மனம் வெளியில வரும்போது மனத்துக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது. கண் மூலியமாக வருகிற மனம் அதை ஆக்காரம் பண்ணிடும். எதை? ரூபத்தையும் கலரையும் மட்டும்தான் ஆக்காரம் பண்ணும் கண். அதே மனம் காது வழியாக வெளியில வந்தது அப்படின்னா அந்த தாட்டு சப்தத்தை ஆக்காரம் பண்ணிக்கும். என்ன மாதிரி சப்தம்ங்கிறது ஆக்காரம் பண்ணி உள்ள கொண்டு போயிடும். இப்ப நம்ம நம்மளுக்கு என்ன தெரியுது? இப்போ ஒரு பொருளை பாக்குறோம், அது மனம் வந்து அந்த ஆக்காரத்தை எடுத்தது உள்ள கொண்டு போய் மனதுல கொடுத்துருச்சு. இப்ப வெளியில இருக்கிற பொருளும் ஜடம், மனதில் தோன்றுகிற தாட்டும் ஜடம். ஏன்? மனமே ஜடம். அப்போ அந்த உள்ள போன ஆக்காரம் உள்ள போச்சு பாத்தீங்களா, ஒரு தாட், அது என்னதான் ஜடம். அப்ப எப்படி ஞானம் ஏற்படுகிறது? அப்படிங்கும் போது நம்ம என்னத்துக்கு வந்துருவோம்? சாட்சி பிரத்யக்ஷம். அப்ப என்ன? டிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். என்ன நடக்குதுங்க? உள்ள போய் அந்த பிரகாசப்படுத்துவது, அந்த ஆக்காரத்தை, அந்த தாட்டை, அந்த அந்த எண்ணத்தை, எதை? என்ன பொருளை நான் பார்த்தேங்கிற ஒரு தாட்டு, ஒரு எண்ணத்தை ஆக்காரம் பண்ணின அந்த எண்ணத்தை, அந்த தாட்டை, அது எப்படி ஞானமா மாறுது? பிகாஸ் ஆஃப் த சாட்சி பிரத்யக்ஷ. ஒரே வருடம் சொல்லிடுவோம். அது இந்த மனம் வந்து அதனால பிரகாசப்படுத்தப்படுகிறது. மனதில் உள்ள அந்த எண்ணத்தை சாட்சி கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? பிரகாசப்படுத்துது. நமக்கு அதனால அதை பற்றிய ஞானம் ஏற்படுகிறது. எப்படிங்கிறது நாம இவ்வளவு நாளா படிச்சு புரிஞ்சு வச்சதை கீப் அசைட். சார்வாகாஸ் கீப் அசைட். We are going into a விசாரம், பியோர் டெக்னாலஜி, டெக்னிக்கல் விஷயம். இப்ப சார்வாகாஸ் அப்படி சொல்றாங்க. அவங்களுடைய இது எப்படி இருக்கிறாங்க? அவங்க எல்லாம் வேதாந்தி, உத்தம அதிகாரி, வேதத்தை புரிஞ்சு கொண்டு உத்தம அதிகாரி. வேதாந்தத்துக்கு வந்துட்டாவே ஒரு உத்தம அதிகாரின்றாரு. அவங்களும் they are very clear about சூக்ஷ்ம சரீரம். எங்க கேட்டாலும் எப்ப கேட்டாலும் அவங்களுக்கு என்ன தெரியும்? பதில் தெரியும். எது? சார்வாகாஸ் மாதிரி என்ன சொல்ல மாட்டாங்க, அது எப்படி நடக்குது அதெல்லாம் தெரியாது, அது பாட்டுக்கு வரும் உயிர், அது பாட்டுக்கு போகும், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். உயிர் எப்படி வருது, எப்படி வருது அதெல்லாம் தெரியாது. உயிர் பாட்டுக்கு வரும், எப்பங்க போகும் அதுவும் தெரியாது. ஆபரேஷன் பண்ணும்போது போகுமா? தெரியாது. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகுமா? தெரியாது. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் என்னது டவுன், எப்படி வேணாலும் நடக்கலாம். சோ இது அவங்களுக்கு எதுக்குமே அவங்களுக்கு ஆன்சர் கிடையாது அதுக்கு. ஆனா உத்தம அதிகாரிக்கு என்ன இருக்குது? ஃபுல் ஆன்சர்ஸ் இருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் இப்ப விட்டுறணும். இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா, இவங்க 2 பேர்த்தையும் இப்ப டிஸ்கஷனுக்கு எடுத்து கொடுக்கூடாது. கர்மகாண்டிஸ் மத்தியம அதிகாரி, அவங்கிட்ட என்ன அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? வித்யாரண்ய முனியினுடைய சொல்றாங்க, மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு 60 வயசு ஆனா குழப்பத்தவங்க படிக்கிறது வேதாந்தம், வரட்டு வேதாந்தம். த டிஸ்கஷன். அதை 2 பேர்த்தையும் விட்டுட்டு இப்ப எங்க வர்றோம்? கர்மகாண்டத்துக்குள்ள இருக்கிற மத்தியம அதிகாரிக்கு புரிய வைக்கணும். யாருக்கு புரிய வைக்கணும்? வித்யாரண்யர் யார கையில் எடுத்திருக்காரு? கர்மகாண்டீஸ்களுக்கு இந்த விஷயத்தை, அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்கள புரிய வைக்கணும். அவங்கள புரிய வைக்கிறதுக்கு இவர் ஒரு மெத்தட் எடுக்கிறார் வித்யாரண்ய முனி. எப்படி புரிய வைக்கிறார்? அப்போ அவர் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறார். அவங்க ஏத்துக்கிற ஒரு கான்செப்ட். யாரு? கர்மகாண்டிஸுங்க. ஞானகாண்டி விட்டுறணும், சாருவாக்காவை விட்டுறணும். யாரு மண்டையில் இப்ப நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும். கர்மகாண்டிஸ். ஏன்? அவங்க வந்து ஆத்மாங்கிறது தத்துவத்துல ஏத்துக்க மாட்டாங்க, ஏக்கக அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஆச்சுங்களா? அது குழப்பவாதிகள் தான் அவங்களும். ஆனா அவங்களுக்கு என்ன தெளிவா இருக்கும்? இறைவன் கொடுத்திருக்காரு, செஞ்சா பலன் கிடைக்கும், இதை கொடுத்திருக்காரு, இது செஞ்சா பலன் கிடைக்கும், அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஆனா புண்ணியம், பாப்பம், பிராரப்தம் அதெல்லாம் ஏத்துக்குவாங்க. அடுத்த ஜென்மம் அந்த மாதிரி ஒரு ஆளை உங்க மனசுக்குள்ள இப்ப கொண்டு வந்துடும். ஆச்சா? இப்ப அவனுக்கு புரிய வைக்கணும். அப்போ ஒரு யுக்தி, அனுமானத்தை எடுக்கிறாரு இறைவன். ஒரு அனுமான வாக்கியத்தை எடுக்கிறார். அதாவது என்ன அனுமான வாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுமானம்னா யூகிக்கிறது. ஏன்னா யூகித்துதான் நீ புரிஞ்சுக்க முடியும். இந்திரியங்கள் இருக்குதா இல்லையான்னு கேட்டா யூகித்துதான் நீ புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்திரியம். இந்திரியம்னா சக்தி, திறன். பார்க்கும் திறன் என்பது கண்ணுக்கு தெரியாத விஷயம். இப்ப அவனுக்கு புரிய வைக்கணும். அப்ப புரிய வைக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? வித்யாரண்ய முனி ஒரு லாஜிக் எடுக்கிறார். என்னன்னா, அவனுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு லாஜிக்கை எடுக்கணும். என்ன சொல்றாரு? எங்கெங்க கிரியா நடக்குதோ, செயல், அந்த இடத்துல கரணம் தேவை. எத்திர கிரியத்வாத்
தத்திர தத்திர கரணத்துவாத். கரணம் இருக்கட்டும். அதாவது எத்திர எத்திர கிரியத்துவம் அப்படி போட்டுக்கலாம். கிரியத்துவாத் வேண்டாம், கிரியத்துவம். எத்திர எத்திர கிரியத்துவம் தத்திர தத்திர கரணத்துவம். அப்ப கரெக்டா வந்துடும். வாக் போட்டீங்கன்னா சரியா வராது. எத்திர எத்திர கிரியத்துவம். அந்த லாஜிக் எடுக்கிறாரு. இப்ப லாஜிக் என்னன்னு பார்த்து அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறான்னு பார்க்கலாம். அது லாஜிக். எத்திர எத்திர கிரியத்துவம் தத்திர தத்திர கரணத்துவம். என்ன சொல்றாருன்னா, எங்கெல்லாம் ஒரு செயல் நடைபெறுகிறதோ, அதுதான் எத்தனை எத்தனை எங்கெங்கு செயல் நடைபெறுகிறதோ அங்கங்கு என்ன இருக்கணும், அந்த செயலை நடத்துவதற்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். அப்படித்தான் எங்க ஒரு செயலை பார்த்தீங்கன்னாலும் அந்த செயல் நடைபெறுகிறது என்றால் அங்க என்ன இருக்கணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கரணம் இருக்கணும். ஆமா, எப்படி? இப்ப நான் நடக்கிறேன், கால் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் பேசுறேன், வாய். இதுக்குள்ள எடுத்துக்க இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்க உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இல்ல நான் ஒண்ணு செய்யறேன்னா கை. ஒரு பொருளை தூக்குறேன், கரணம் என்ன? கை. நான் நடக்கிறேன், கால், கை. இந்த மாதிரி எத்திர எத்திர கிரியத்துவம் தத்திர தத்திர கரணத்துவம். அப்போ இவர் என்ன சொல்றாரு, இப்ப நீ ஒரு பொருளை பாக்குற, அதை பற்றிய கண்ணுல ஒரு பொருளை பாக்குற, அதை பற்றிய ஞானம் உள்ள வருது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல ஞான உற்பத்தி எப்படி கொண்டு வராரு? கண் இருக்கு, கண்ணுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, காதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறது. அப்போ இந்த யுக்தியை பயன்படுத்தி வெளியில ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நீ ஒரு பொருளை பாக்குற அப்படின்னா என்ன சொல்றாரு, ஒரு உனக்குள்ள ஒரு உற்பத்தி நடக்குது. வியாப்தி என்னது? உற்பத்தி. அப்போ கண்ணுங்கிறது என்னது? ஒரு கரணம், பிரமாணம். ஞானத்தை கொடுக்கறதுனால அது பிரமாணம். அது கைக்கு எடுத்த கரணம். இப்போ அது ஒரு பிரமாணம். அப்பொழுது ஒரு பிரமாணம் தேவை. வெளியில் இருக்கிற பொருள் உள்ள ஞானமாக ஏற்படணும்னா உனக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல ஒரு கிரியா செயல்பட அவர் எதை மாதிரி கொண்டு வராரு? ஞானம் ஏற்படுவதை கிரியா. உற்பத்தின்னு என்னது? அது ஒரு செயல் தானே. ஞானம் உள்ள ஏற்படுது அப்படின்னா உனக்கு அது உற்பத்தி தானே. எஸ். அப்ப உற்பத்தின்னு ஒரு செயல் நடைபெறணும்னா அதுக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கரணம் வேணுமா இல்லையா? அப்ப கிரியா நடந்தால் என்ன தேவை? கரணம் தேவை. இப்போ பிளேட் ஃபுல்லா சாப்பாடை போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல சாப்பாட்டை காணோம் அப்படின்னா அதுக்கு என்ன கரணத்தை யூஸ் பண்ணிருப்போம்? அது இல்லாம அந்த பிளேட் இருக்கிற சாப்பாடுலாம் உள்ள போயிருக்குமா? அந்த மாதிரி ஒரு காரிய லிங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ற? ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் காரிய லிங்க அனுமானம். இதுதான் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் காரிய லிங்க அனுமானம். அதாவது காரியம்னா விளைவு. ஒரு விளைவு நடந்து விட்டது, ஒரு கர்மம் நடந்து விட்டது என்றால் அதுக்கு லிங்கம் எது? ஹேத்து, காரணம் ஒண்ணு இருக்கணும். ஒரு காரியம் ஒண்ணு நடந்திருக்குன்னா, காரியம்னா இந்த இடத்துல உலகம் காரியம் அப்படி போகக்கூடாது. செயல். இந்த இடத்துல காரியம்னா செயல். ஒரு செயல் நடந்திருக்குங்கிறத வச்சு அதே லிங்கம் எது? அங்க ஒரு காரணம் இருந்திருக்கு அப்படிங்கிறத செயலே லிங்கம். ஒரு செயல் நடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த செயல் நடைபெற்றதே ஹேத்து. எதுக்கு? ஒரு கரணம் இருந்திருக்குங்கிறதுக்கு ஹேத்து. இப்போ இத நாம வேதாந்தி நம்ம வேற மாதிரி இப்ப சப்ஜெக்ட் விட்டு நான் வெளியில வரேன். நம்ம இதை எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? நம்மளும் இந்த கான்செப்டை ஒத்துதான் போயிட்டு இருக்கிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாயா கண்ணுக்கு தெரியாது. மாயாவுக்கு 3 குணம் இருக்குன்னு சொல்றோம். எப்படிங்க? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு இது அதே மாதிரி இந்திரியத்துக்கு மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வரேன். ஏன்னா எக்ஸாம்பிள் நான் வேதாந்தத்துக்குள்ள போறேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அதுக்கு 3 குணம் இருக்கு. எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? காரியலிங்க அனுமானம் தான். we are using the technique காரியலிங்க அனுமானம். அப்படின்னு என்னன்னா, இப்ப நம்ம அதனுடைய காரியமான உலகத்தை பாக்குறோம். உலகத்துல 3 குணங்கள் இருக்கிறத பாக்குறோம். அப்ப என்ன கண்டுபிடிச்சிடறோம்? மாயாவுக்கு 3 குணங்கள் இருக்கு. காரியமே லிங்க அனுமானம். யுக்தி. காரியமே என்ன ஆகுதுங்க? லிங்கம். உலகத்தில் இருக்கிற 3 குணங்களும் தான் காரணம். எது கண்டுபிடிக்கிறதுக்கு? மாயாவில் 3 குணங்கள் இருக்குன்னு எப்படிங்க நீங்க சொல்றீங்க? உலகத்தை நான் பாக்குறேன், 3 குணங்களையும் பாக்குறேன், என் உடம்ப பாக்குறேன், என் மனதை பாக்குறேன். சில நேரம் சத்துவத்தில் இருக்குது, சில நேரம் ரஜோக்கு போகுது, சில நேரம் படுத்து தூங்குனா 8 மணி நேரம் தமோ குணத்துல தூங்குது. அப்போ எல்லாமே 3 குணங்கள் படைக்கப்பட்ட அனைத்தும் காரியமே என்னவா இருக்குது? இப்போ ஹேத்து. காரணம் எது கண்டுபிடிக்கிறதுக்கு?
மாயையில் 3 குணங்கள். அதுதான் அது நம்ம பாருங்க அங்கிருந்து இங்க வரோம். கர்மகாண்டி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்கிருந்து எங்க வரோம்? வேதாந்தத்தை உதாரணத்தை அது கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு நிறைய தடவை ரெப்பீட் ஆனதுனால நான் அதை எடுத்தேன். சோ இதுதான் என்னது? காரிய லிங்க அனுமானம். காரிய உலகத்தை பார்த்து அதில் 3 குணங்கள் இருப்பதை பார்த்து உலகத்தில் நான் என்ன யூகம் பண்ணிக்கிறேன்? அனுமானம் தான் யூகம். என்ன யூகிக்கிறேன்? மாயாக்குள்ள 3 குணங்கள் இருக்குங்கிறது எனக்கு எந்த டவுட்டும் அடிச்சு போட்டாலும் எனக்கு டவுட் வராது. ஏன் ஐ வெரி கிளியர். காரிய லிங்க. சோ அப்ப என்ன தேவை? ஒரு அனுமானம். இப்ப அடுத்தது ரூப அனுபலப்தி. அடுத்த கான்செப்ட் ரூப அனுபலப்தி. ரூபம்னா இப்ப நமக்கு அறிவு ஏற்படுகிறது. ரூப அனுபலப்தினா ஏற்படுதல். எதை பற்றி? இப்ப கண்ணை எடுத்துக்கிறோம். ஒரு இந்திரியத்தை எடுத்துக்கிறோம். கண். கண்ணுல எனக்கு ரூபம் வர்ணம். ரூப அந்த ரூபத்தை பற்றிய ரூப அனுபலப்தினா ரூபத்தை பற்றிய நான் கண் வழியாக ரூபத்தை பற்றிய அறிவை அடைதல். நான் அடைகிறேன். இதுதான் சென்டென்ஸ். அதான் ரூப அனுபலப்தின்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம்? நான் கண் வழியாக ஒரு ரூபத்தை, ஷேப், கலர் எது வேணாலும் அறிவை அடைகிறேன். அப்போ அங்க என்ன பிறக்குது? ரூபம்ங்கிற ஒரு ஒரு ஜென்மம் என்ன ஆகுது? ஒரு உற்பத்தி ஆகுது. ஒரு பொருளை பற்றிய ரூபம்ங்கிற ஒரு ஞானம் அங்கு உற்பத்தி ஆகிறது. அப்ப கிரியாத்வாத் அப்ப என்ன இருக்கணும்? கரணம் என்று ஒன்று இருக்க வேண்டும். ரூபம் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? காரியம் ரூபம் கிடைச்சிருச்சு. அப்ப ரூபம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது உற்பத்தி ஆகணும். அந்த காரியம் நடைபெறணும். அதுக்கு என்ன இருக்கணும்? கரணம்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? அப்ப நான் என்ன ஏத்துக்கிற கர்மகாண்டி? நீ என்ன ஏத்துக்கோ? இந்திரியம்னு ஒண்ணு இருக்குது. அது இருக்கிறனால உனக்கு என்ன ஏற்பட்டிருக்கு? ரூபம். சோ இது காரியம். ரூபம்ங்கிறது என்னது? காரியம். இப்ப உலகம்ங்கிறது என்னது? காரியம். அதை வச்சு எதை கண்டுபிடிச்சீங்க? மாயாவுக்கு 3 குணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சோமா இல்லையா? உலகத்தை வச்சு மாயைக்கு 3 குணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்ல. அவர் அதையவே இங்க போடுறாரு. ரூபம்னு ஒண்ணு ஞானம் உனக்குள்ள ஏற்பட்டுச்சா இல்லையா? ஏற்பட்டது. கலரை பற்றி ஒரு ஞானம் உற்பத்தி ஆச்சா இல்லையா? ஒரு செயல் அங்கு நடைபெற்றிருக்குதா இல்லையா? அவன் என்ன நண்பா? ஆமா, நடைபெற்றிருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பா எத்திர எத்திர கிரியத்துவம், தத்திர தத்திர கரணத்துவம். அப்போ உனக்கு ரூபம்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு, காரியம். அதை வச்சு நீ என்ன சொல்லிக்கலாம்? கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உள்ள இருக்குது. ரூபத்தை கிரகிக்கிற ஒரு சக்தி என் உடம்புக்குள்ள இருக்குது. அது இருக்கிறனாலதான் என்ன பண்றேன்? எனக்கு என்ன தெரிஞ்சிட்டு இருக்குது? ரூபம். உலகத்தில் 3 குணங்கள் இருப்பதை வைத்து நான் எதை யூகிக்கிறேன்? மாயை எப்படி யூகிக்கிறேனோ அதே போல் எனக்குள்ள ரூபம்ங்கிற ஒரு ஞானம் உற்பத்தி ஆகிறத வைத்து நான் என்ன யூகிச்சுக்கிறேன்? உள்ள ஒரு ரூபத்தை கிரகிக்கிற சக்தி இருக்கணும்னு நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதுக்கு பேர் தான் அனுமானம், யுக்தி. இப்படி நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் தேவையா அப்படின்னு தோணலாம். இதெல்லாம் தேவையா இருக்கிறதுனாலதான் வித்யா. ஏன்னா இந்த இடமெல்லாம் நம்ம பிரெயின் அப்படியே ஷார்ப் அண்ட் அப்படியே திங்கிங் கெப்பாசிட்டி அப்படி அதிகம் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி திங்க் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது. இப்ப புரிஞ்சுங்களா? கர்மகாண்டிக்கு என்ன சொல்றோம்? ஞான காண்டிக்கு நம்ம புரிஞ்சது. நம்ம என்ன உத்தம அதிகாரிகள் நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதுதான். இந்திரியம் சூக்ஷ்ம சரீரம் இருக்குதான்னு கேட்டா நமக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அதுல விசாரம் பண்ணி புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? கர்மகாண்டிகள். அவங்களுக்கு என்ன தெரியும்? எங்கெங்கு கர்ம. ஏன்னா அவங்கதான் கர்மவாதி தானே எப்பவுமே. சோ எங்கெங்கு கர்மம் நடைபெறுது, ஹோமம் பண்ணினா கண்டிப்பா அங்க யார் வந்திருக்கணும்? ஒரு ஆள் இல்லாம அங்க ஹோமம் நடந்துருமா என்ன? ஏன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் பாருங்க எப்படி புரி வைக்கிறார் வித்யாரண்யர். அங்க ஹோமம் நடந்திருக்குன்னா ஐயர் வந்துருக்கும். அப்பதான் ஹோமம் நடந்திருக்கும். கரணம் வேற இந்த இடத்துல. அதை போல ஒரு கிரியா நடக்குது அப்படின்னா, இப்ப ரூபம்ங்கிற ஒரு ஞானம் உனக்குள்ள ஏற்பட்டுச்சு, அது கிரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை கிரகிக்கிற சக்தின்னு ஒண்ணு இருக்குன்னு பாத்தியா? அதுதான் என்னது? கண்ணுக்கு தெரியாத உன்னுடைய கண்ணுக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அதுதான் என்னது? காது, சரி, கண், இந்திரியம். இப்ப அது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? இப்படி காது எல்லா இந்திரியத்துக்கும் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அவர் கொடுத்தது ஒண்ணு ரூப அனுபலப்தி. இப்ப நம்ம ரூப அனுபலப்தி கண்ணு சொன்னோம். சப்த அனுபலப்தி காது மூலியமா என்ன கிடைக்கும் நமக்கு? சப்த அனுபலப்தி, ரச அனுபலப்தி, ஸ்பர்ஷ அனுபலப்தி, கந்த அனுபலப்தி. That shows we are having 5 ஞான இந்திரிய. அவர் ஒன்ன மட்டும் விளக்குறாரு. You can add up
எல்லா ஞான இந்திரியங்களுடைய அனுபலப்தி இருக்கிறதுனால, அனுபலப்தி மீன்ஸ் ஞானம் உள்ள இருக்கிறதுனால, அடைதல் அந்த அறிவு இருக்கிறதுனால எனக்கு என்ன தெரியுது, அதை கிரகிக்கிற சக்தி ஒண்ணு இருக்கணும். அது கண்டிப்பா அது சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ஒரு அங்கமாக அது காது, கண்ணு, மூக்கு, வாய் செயல். அவ்வளவுதான். சோ இப்ப என்ன பார்த்தோம்? ஞான காண்டீஸ் சாட்சி பிரத்யக்ஷ மூலியமாக சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு ஸ்ரத்தையோடு இருக்கிறனால நம்ம சாட்சி பிரத்யக்ஷமாக நம்ம ஏத்துக்கிறோம். எது சூக்ஷ்ம சரீரம் இருக்குங்கிறத சாட்சி பிரத்யக்ஷமா ஏத்துக்கிறோம். இவங்க எது மூலியம் ஏத்துக்கிறாங்க? கர்மகாண்டீஸ் அனுமானம் யுக்தியின் மூலியமாக. எந்த யுக்தி? எத்திர எத்திர கிரியத்துவம் தத்திர தத்திர கரணத்துவங்கிற அந்த ஒரு யுக்தியை யூஸ் பண்ணிதான் கர்மகாண்டி என்ன ஏத்துக்கிறாங்க? உள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப கமிங் டு மீனிங் டு த ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்தை பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு தோணும். இப்ப படிக்கும்போது தெரியும். ஒரே ஒரு வேர்டுக்கு தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். மீனிங் எழுதிக்கலாம். கர்ணாதி கோலக. பாத்தீங்களா? ஆதி இப்படிதான் போடுவார். கிரமாத்து ஆதி. அப்ப என்ன பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். கர்ணாதி காது முதலிய, காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. இது ஆர்டர் மாறக்கூடாது. கர்ணாதின்னு போட்டா எப்படி ஃபில் பண்ணணும்? காது அவர் போட்டாரு. நீங்க எதை ஃபில் பண்ணிக்கணும்? என்ன ஆர்டர்ல எழுதிருக்கணும்? காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. இதெல்லாம் என்னங்கிறாரு? கோலக்கம். கோலக்கம்னா உங்களுக்கு தெரியும், அந்த இந்திரியங்கள் பிளேஸ் ஆயிருக்கிற இடம் கோலக்கம். கோலக்கம் கோலக்கஸ்தம். அந்த இந்திரியங்கள் எதுல அமர்ந்திருக்கு? அதுல உட்கார்ந்து இருக்குது, கோலக்கஸ்துல இருக்குது. ஸ்தம்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்டாண்ட்ஸ், ஸ்தா மீன்ஸ் டு ஸ்டாண்ட். பிளேஸ்டுன்னு அர்த்தம். அந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. அந்த இடத்தில் இருந்து கொண்டு, காது முதலிய இந்திரியங்கள் அந்த கோலக்கத்தில் இருந்து கொண்டு. தத்து, இந்த இடத்துல தத்துங்கிற புரோனவுன் ஆல் ஞான இந்திரியாஸ் போடு. தத் மீன்ஸ் ஆல் ஞான இந்திரியங்கள். எது எது? காது முதலியவை அதனுடைய கிரமாத்து எழுதிக்கணும். அதனுடைய கோலக்கத்தில் ஸ்தம் இருந்து கொண்டு என்ன பண்ணுதாமா? இந்திரியங்களை அந்தந்த விஷயத்துல அந்தந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு தூங்குதோ என்ன? நோ, சப்தாதி கிராகக்கம் கிரமாத்து. பாத்தீங்களா? கிரமாத்து வந்துருச்சு. சப்தாதி, சப்தம் முதலிய விஷயங்களை கிரகிக்கின்றன. கிராகணம் கிரமாத்து. சப்தாதி முதலிய விஷயங்களை கிரகிக்கின்றன. கிராகணம் கிரகிக்கின்றன. கிரமாத்து அது. இப்ப காது அவர் போட்டாரு, காதுக்கு சப்தம் போட்டாரு. அப்ப நமக்கு என்ன தெரியணும்? காது. அடுத்தது தோல் ஸ்பர்ஷம், கண்ணு ரூபம், நாக்கு ரசம், மூக்கு கிராணம். இந்த ஆர்டர் தெரியும். அத கிரமாத்துல ஒரே வேர்டு தான் போடுவாரு. நாம அதை கரெக்டா மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும். அந்தந்த விஷயங்கள் அந்தந்த இடத்துல. சூக்ஷ்மியாத்து காரியானு மேயம் தத்து பிராயோ. ஓகே, இப்போ சூக்ஷ்மியாத் ஒரு வடம் இல்ல. சூக்ஷ்மியாத்து சூக்ஷ்மமாக இருப்பதால். எது? ஞானேந்திரியங்கள் எப்படி இருக்குது? கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. சூக்ஷ்மியாத் சூக்ஷ்மமாக இருப்பதால். அது இருக்குன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? காரிய அனுமேயம். இப்ப நம்ம பண்ண மாதிரி இதுதான். இது இப்ப நம்ம பண்ண ஸ்டேட்மெண்ட் தான். இது ஒரே வேர்டுக்கு தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். காரியம், அவற்றின் காரியங்களை கொண்டு. இப்ப ரூபம்ங்கிற ஒரு ஞானம் ஏற்படுது அப்படின்னா அதை கொண்டு நான் என்ன பண்றேன்? அந்த ரூபத்தை அறிகிற சக்தி எனக்குள்ள இருக்கணும்னு நானு என்ன பண்ணிக்கிறேன்? அனுமானம் தான் பண்ண முடியும். காரிய அனுமேயம், காரியத்தை கொண்டு அனுமானத்தினால் அறிய முடியும். இந்திரியங்கள் உள்ள இருக்கு அனுமானத்தில் யூகிக்கத்தான் முடியும். அனுமானத்தினால் அத அனுமானம் வருது. அனுமேயம் தான் அனுமானம்.
அனுமானத்தில் தான் அறிய முடியும். காதை கட் பண்ணி காமி அப்படின்னால காமிச்சால காதுக்குள்ள இந்திரி இருக்கு, அதெல்லாம் தெரியாது. அனுமானம் பண்ணிக்கிறோம். என்னன்னு சப்தம் உள்ள கேக்குது, அப்ப அது கேட்கிற சக்தி ஒண்ணு இருக்கணும். அதனாலதான் எனக்கு சப்தங்கிற ஞானம் ஏற்படுது. தத்து தத்துன்னு என்ன சொன்ன? போன புரோணம் அதேதான். தத்து ஞான இந்திரியங்கள், புரோணம் ஞான இந்திரியங்கள். பிராயோனா பொதுவாக, சுபாவமாக, இயற்கையாக. பிராயோ தாவே பகிர்முகம். தாவன குதிக்கிறது, பகிர்முகம் வெளியில். சாதாரணமாக இவை வெளி பக்கமாக பாய்ந்தோடும். தாவத்து பாய்ந்தோடுதல். யூஸ்வலா ஜென்ரலா அது எங்கதான் போகும்? வெளியில தான் பாய்ந்தோடும். சோ அதனுடைய சுபாவம் என்னன்னு சொல்லிடுறார். 5 இந்திரியங்களுடைய சுபாவம் வெளி விஷயங்களை நோக்கி ஓடும். இது 5 இந்திரியங்களுக்கு ஒற்றுமை. எல்லா இந்திரியமும் பகிர்முகம், வெளி நோக்கி பாய்ந்தோடும். அடுத்த ஸ்லோகம். எட்டாவது ஸ்லோகம். கதாச்சித் பிஹிதே கர்ணே ஸ்ரூயதே சப்த ஆந்தரஹ பிராணவாயௌ ஜாட்டராக்னௌ ஜலபானேன பக்ஷனே. இது இன்கம்ப்ளீட்டா இருக்குங்க. அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்து படிச்சாதான் புரியும். 9வது ஸ்லோகத்தையும் படிக்கிறேன். व्यज्यन्ते ह्यान्तराः स्पर्शाः मीलने चान्तरं तमः उद्गारे रसगन्धौ चेत्यक्षणा मान्तர கிரகः. இது பிரிக்கணும், அப்ப ஈஸியா புரியும். கதாச்சித் மீனிங் எழுதிக்கலாம். இதுல என்ன சொல்றாருன்னா, வெளிமுகமா போகும்னு சொல்லிட்டாரா, அந்த இந்திரியங்கள் உடம்புக்குள்ளேயும் போகும் அப்படிங்கிறார். நியூ கான்செப்ட். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எப்படி இந்திரியங்கள் வெளியில போகுதோ அதே மாதிரி அது உள்ளேயும் போகுங்கிறத ஒரு பிராக்டிக்கலா சொல்றாரு. எப்பப்ப இந்திரியங்கள் உங்களுக்கு உள்ள போகுது, ஏன்னா காது அதுல இருக்கு அப்படின்னா வெளியில மட்டும் போகாது, உடம்புக்குள்ளே அது என்ன பண்ணுது? போகுது. எப்பப்ப? கதாச்சித்து சில சமயம். பிஹிதே கர்ணே ஸ்ரூயத்தே. பிகித்தேனா மூடிக்கிறது. கர்ணே 2 நாள கர்ணே காதுகளை மூடிவிட்டால். காதுகளை 2 காதையும் நல்லா இறுக்கமா மூடிட்டோம் அப்படின்னா எது ஸ்டாப்? வெளியில இருந்து வர விஷயங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். காதை மூடிக்கிறோம், 2 காதை மூடிக்கிறோம். காதை மூடிட்டா ஆந்தர சப்த ஸ்ரூயத்தே அப்படி அன்வயம் பண்ணணும். ஆந்தரக சப்த ஸ்ரூயத்தே. காதை மூடிக்கிட்டாலும் ஆந்தரம் உடம்புக்குள் உள்ள சப்தத்தை நம்மால் கேட்க முடியும், கேட்கப்படுகிறது. ஸ்ரூயத்தேனா கேட்கப்படுகிறது. உடம்புக்குள்ள இருக்கிற ஏற்படுகிற சப்தம் ஸ்ரூயத்தே கேட்கப்படுகிறது. காது 2 மூடி உட்கார்ந்தாலும் வெளியிலிருந்து எந்த சப்தமும் நம்ம ஸ்பர்ஷம், எந்த சப்தத்தையும் நம்ம உணரல, கேட்கலினாலும் அது உள்ள இருக்கு. அப்பதான் நமக்கு அது உள்ள இருக்கிற சப்தத்தையும் அது கேட்டுட்டு இருக்குங்கிறது எப்ப தெரியும்? காதை 2 மூணுனாத்தான் தெரியும் உள்ள இருக்கிற சப்தம். அப்ப என்ன சொல்ற, எப்படி என்னென்ன சப்தம் உள்ள இருக்குங்கிறதை விளக்குறாரு. என்னென்ன சப்தம் உள்ள இருக்குது? பிராணவாயோ, பிராண காத்து உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்குதா இல்லையா? புசு புசுன்னு அந்த சப்தம் பிராணவாயுனுடைய சப்தம். பிராணம் பிராணம் உள்ள போற காத்து, உள்ள போற மூச்சு காத்துடைய சப்தம் கேக்குது. ஜாட்டராக்னவ் வயிற்றில் அக்னியுடைய சப்தம் கேக்குது. ஜீரணம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சப்தத்தையும் நம்மளால கேட்க முடியுது. இதோட இந்த வேர்டோட அந்த இது முடிஞ்சிச்சு. காத
காது வந்து உள்முகமாக சென்று சப்தத்தை கிரகிக்கிறது என்பதை காதரண்டை மூடி உட்கார்ந்தீனா உள்ள பிராண சப்தத்தையும் வயிறு போட்டு இருக்கிற சப்தத்தையும் ஜடராக்னா சஜீரணம் பண்ணும்போது வயிற்றுக்குள் ஏற்படுகிற சப்தத்தையும் நம்ம காதுனால கேட்க முடியும். கேட்கிறதுங்கிறார், கேட்கப்படுகிறது. அடுத்து இது முடிஞ்சிருச்சா? உள்ள என்ன சொல்லிட்டாரு? காது உள்முகமாக சென்று சப்தத்தை கிரகிக்கிறது. அடுத்து என்னது? என்ன வரணும்? நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்பர்ஷம். அந்த ஆர்டர் மாறவே கூடாது. ஸ்பர்ஷம் எப்படி? ஜலபானே அன்னபக்ஷனே, ஜலபானே அன்னபக்ஷனே, தண்ணீர். இப்ப என்ன ஸ்பர்ஷம்? தொடு உணர்வு உள்முகமாக வேலை செய்யுது. எப்படி தெரியுது? ஜலபானே சூடான காஃபி டீ குடிக்கும் போது அந்த 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 ஸ்பர்ஷம் நமக்கு ஏற்படுதா இல்லையா? சூடா இருக்குது, குளிர்ச்சியா இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி அன்னபானே சூடா சாப்பாடை சாப்பிடும் போது, சூடா தண்ணி குடிக்கும் போது, ஜில்லுன்னு தண்ணி குடிக்கும் போது உள்ள இருக்கிற ஸ்பர்ஷ உணர்வு வேலை செய்தா இல்லையா? செய்யுது. வெளியில இருக்கிற காத்து அடிச்சா மட்டும்தான் ஏசி காத்து தெரியுது, வெயில் காத்து, வெயில் அனல் அடிக்குதுன்னு சொல்ல தெரியுது. உடம்புக்குள்ள இருக்கிற குளிர்ச்சியையும் சூட்டையும் நம்பினால உணர முடியுது. அப்படின்னா ஸ்பர்ஷம் எங்க போயிருக்குது? உடம்புக்குள்ள போய் உள்ள இருக்கிற ஸ்பர்ஷ உணர்வை சுடுது, குளிருது, கூலா இருக்குங்கிறத நமக்கு ஞானத்தை கொடுக்குது. குடிக்கும் போது ஜலபானை தண்ணீர் அல்லது அன்னம் சாப்பிடும் போது, ஏன்னா அடுத்த 9வதுல கம்ப்ளீட் ஆகுது, இன்கம்ப்ளீட்டா நிக்குது 8வது ஸ்லோகம். வியஜ்யந்தே வெளிப்படுகிறது. ஹி ஆந்தராகா, ஹி ஆந்தராகா, ஹி ஆந்தராகா. அந்த ஸ்பர்ஷம் எங்க? இது ஸ்பர்ஷாகா, ஸ்பர்ஷாகா ஆந்தராகா வியஜ்யந்தே. ஸ்பர்ஷம் என்கிறது ஆந்தரமாக வெளிப்படுகிறது. ஸ்பர்ஷாகா ஆந்தராகா, ஆந்தரான உள்ள, வியஜ்யந்தேன வெளிப்படுகிறது. அந்த ஸ்பர்ஷம் உள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் வெளிப்படுகிறது. எப்படி வெளியில் வெளிப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ சூடு குளிர், அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் நமக்குள்ள என்ன உணர முடியுது? ஸ்பர்ஷாகா வியஜ்யந்தே வெளிப்படுகிறது. இதோடதான் ஸ்பர்ஷம் முடியுது. சப்தம் ஸ்பர்ஷம். அடுத்து என்ன வரணும்? ரூபம். படிக்கிறதுக்கு முன்னாலே நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தா தான் ஃப்ளோல போக முடியும். ரூபம். வெளியில இருக்கிற பொருளை பாக்குறதா கண்ணுக்கு இவ்வளவு தெரியும். உடம்புக்குள்ள எண்ணத்தை பார்த்துது, டேர்ன் ஆகி உள்ள அப்படியே டேர்ன் ஆகி உள்ள ஹார்ட் லங்ஸ் எல்லாம் அப்படி திரும்பி பாக்குது, என்ன உள்ள போய் அப்புறம் இப்படி சொல்றாரு, விளக்கம் கொடுக்குற பாருங்க. ச ஆந்தரம் தமகா. என்ன சொல்றாரு? கண்ணை மூடு, கை வச்சு கண்ணை ரெண்டையும் மூடு. என்ன தெரியுது? இருட்டு. சோ ஃபுல்லா எல்லா எதுவும் அந்த இருட்டு எங்க வெளியில பாக்குற? கண்ணு. எந்த லைட் இல்லாம, சூரிய ஒளி, சந்திர ஒளி, கரண்ட், எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லாம கும் இருட்டுல கண்ணை திறந்து பார்த்தா அது ஒண்ணு தெரியுதா இல்லையா? என்ன தெரியுது? கும் இருட்டு தமகா. அது பாக்குதா இல்லையா கண்ணு? பாக்குது. அது அதே மாதிரி உள்ளே அது பாக்குது. கண்ணை மூடி, கண்ணை மூடிப்பாரு, உள்ள ஒரு நிறம், கருப்பு நிறம், இருட்டு தமகா தெரியுதா இல்லையா? வெளியில தெரிகிற இருட்டு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கண்ணுனா வெளிச்சம் மட்டும்தான் பாக்குதுன்னு. அப்போ இருட்டு, வெளியில தெரிகிற இருட்டு உள்ளேயும் முன்னால பார்க்கப்படுகிற. ஆக்சுவலா இதெல்லாம் வேதாந்தத்துல என்ன படிச்சிருப்போம்? கண்ணு வேலை செய்யலின்னு படிச்சிருப்போம். அதையெல்லாம் இங்க கொண்டாந்து விசாரம் பண்றேன்னு நோண்டிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சுதா? ஏன்னா அப்ப என்ன படிச்சிருப்போம்? ஏன்னா இது பாருங்க, நம்ம ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிட்டு நல்லா பிக்ஸ் ஆனமான்னு செக் பண்றதுதான் இந்த விஷயம். உடனே என்ன தோணும்? என்ன இவர் இப்படி சொல்றாரு? கண்ணு மூடணும்னா கண்ணு வேலை செய்யணும் அர்த்தம். இருட்ட பார்த்தோம்னா இருட்டுல கண்ணு வேலை செய்யுது தானே படிச்சோம். ஆமா, அந்த விசாரம் இங்க இல்லை. இங்க என்ன சொல்றாரு? கண்ணு வெளியில வேலை செய்யுதா? உள்ளேயும் வேலை செய்யுது, ஆந்தரமா வேலை செய்யுது. வெளியில இருட்ட பாக்குதா? பாக்குது. அது மாதிரி உள்ள கண்ணுக்குள்ள கண்ணை மூடிட்டீங்கன்னா அப்ப அந்த இருக்கிற இருட்டு எங்க? யாரு பாக்குறது? மூக்கு பாக்குதா? அதுதானே பாக்குது. அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்தரம் தமகா. அடுத்தது இப்ப என்ன வரணும்? அடுத்தது சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம். அடுத்து என்ன வரணும்? சரி, கண்ணு, ரூபம். அடுத்து என்ன வரணும்? ரசம். எஸ், ரசம். இப்போ உத்காரே, இது ஒரு ரொம்ப பெக்கூலியரா திங்க் பண்ணிருக்காரு வித்யாரண்ய முனி. பா,
என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ உத்காரே, உத்காரேனாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர ஏப்பத்துக்கு பேரு உத்காரம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆச்சா? அப்போ பக்கத்துல இருக்கவங்க நல்லா 2 இட்லிக்கு 10 லிட்டர் சாம்பார் ஊத்தி குடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. சும்மாலாம் அப்படி ஏப்பம் வராது. சாப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்ட உடனே ஏப்பம் போட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன வருது? ஏங்க வாசம் மட்டும்தான் வருதுன்னா, ரசகந்தவ். அவர் என்ன சொல்றாரு? 2 வருது அப்போ. சாப்பிட்டு ஏப்பம் போடும்போது, ரசம்ங்கிறது டேஸ்ட், வாசனை. அது ஏப்பம் இடும்போது நமக்கு என்ன வருது? அந்த வாசனை. என்ன சாப்பிட்டான்? அந்த ஏப்பத்தை வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? அதுதான். அது என்ன டேஸ்ட்? சாம்பார் சாப்பிட்டுருக்காரா, சட்னி சாப்பிட்டுருக்காரா, நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியுமோ? அப்போ என்ன நடக்குது? அது உள்முகமாகவும் வேலை செய்யுது. ச இதி அக்ஷனா. அக்ஷனா இந்திரியத்துக்கு இன்னொரு பேர் அக்ஷனங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ச அடுத்த வேர்டு சேத்யக்ஷானாம் இருக்க, பிரித்து சொல்றேன். ச அடுத்த வேர்டு இதி அக்ஷணம். இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், உள்ளே அனுபவிக்கும் விஷயங்கள். இவ்வாறு ஞான இந்திரியங்கள் உள்ளே விஷயங்களை அனுபவிக்கிறது, கிரகிக்கிறது. ஞானேந்திரியங்கள் இவெல்லாம் என்ன படிச்சோம்? பகிர்முகமாக சென்று வெளியில் இருக்கிற பொருளை பற்றிய ஞானத்தை மட்டும் கொடுக்கும்னு பார்த்தோமா? வித்யார் என்ன சொல்றாரு முனி? உடம்புக்குள் இருக்கிற ஞானத்துக்கு எது ரூப ரச கந்தத்தை அது என்ன பண்ணுது? நமக்கு கொடுக்குது. இந்திரியங்கள் உள் விஷயங்களையும் கிரகிக்கிறது. ஆந்தர கிரகணம் இந்திரியங்களுக்கு உண்டு. வெளியே செல்லுதல் நார்மல். கண்ணை காதை மூடி வச்சோம்னா அது உள்ள வேலை செய்யுது, நமக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்சா போதும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டீப்பா இந்த நம்ம விசாரம் பண்ணக்கூடாது. எங்கதான் பண்ணணும்? தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மியில தான் டீப்பா போகணும். இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. விசாரம் பண்ண வேண்டிய இடம் இது அல்ல. ஓகே, அடுத்தது அடுத்து படிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கிறேன். 10வது. இப்ப கர்மேந்திரியங்களை ஆரம்பிக்கிறார். ஞானேந்திரியங்களை முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க. பஞ்சோக்தயாதான கமன விசர்கானந்தகாக கிரியாக கிருஷி வாணிஜ்ய சேவாத்யாக பஞ்சஸ்வந்தர் பவந்தி. இது எப்படி பிரிக்குன்னா, பஞ்ச உக்திகி ஆதான, அண்மை மட்டும் சொல்றேன். பஞ்ச உக்திகி ஆதான. ஏன்னா உங்களுக்கு எப்படி கர்மேந்திரியங்கள் செயல் வருதுன்னு இப்ப புரிஞ்சு போயிரு. கமன விசர்க ஆனந்தாக இதெல்லாம் கிரியாக. ஃபர்ஸ்ட் கிரியைகளை சொல்றார். ஃபர்ஸ்ட் எடுத்து இந்திரியங்களை சொல்லல, அதனுடைய கிரியை செயல்பாடுகளை சொல்றார். என்னென்ன செயல்கள் பண்ணுது? பஞ்ச உக்திகி. உக்தின்னு என்ன எழுதிக்க? வாக்கு, பேசுதல். ஆதான பாணி, கை. இந்த ஆர்டர் மாறக்கூடாது. அதோட வேலை என்ன? கிரகணம், தூக்குதல், லிப்டிங். சோ வாக், உக்திகி, பேசுதல். ஏன்னா வாக்கு வந்து அடுத்த ஸ்லோகத்துல வருது. நம்மளுடைய ஆர்டர்ல புரிஞ்சுக்கணும், ஈஸியா இருக்கும். ஏன்னா அடுத்ததான் இந்திரியத்தோட பேரே வருது. ஃபர்ஸ்ட் இந்திரியத்தோட செயல்பாடை சொல்லிட்டாரு. கர்மேந்திர செயல்பாடை சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் இந்திரியத்துக்கு போறாரு. கன்ஃபியூஸ் ஆயிருவீங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், அந்த ஸ்லோகத்தை முன்னால போட்டு இப்படி புரிஞ்சுக்குங்க. வாக்கு அதனோட வேலை, இது என்ன செயல்? என்ன? உக்திகி, பேசுதல். பாணினா கை, அதுக்கு செயல். அதனோட கிரியா என்ன? ஆதானம் அப்படின்னா உன்னை தூக்குறது, லிப்டிங். அடுத்தவர் என்ன போடுறாங்க? பாதம்னா கால். 11வது ஸ்லோகத்தையும் 10 ஜாயின் பண்ணி சொல்றேன். பாத அப்படின்னா கால். அதனோட செயல் என்ன? கமன. கமனம்னா செல்லுதல், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு செல்லுதல், கமன. அடுத்து என்ன இந்திரியம் சொல்றாரு? பாயு. பாயு எருவாய், தமிழ் அதுக்கு பேர் எருவாய். இங்க அதனோட வேலை என்ன? விசர்ஜ. விசர்கனா மழம் கழித்தல். எருவாய் மழம் கழித்தல், அது இங்க இருக்குது. விசர்க.
அடுத்து ஆனந்த, அடுத்து உபஸ்தா, அடுத்து இருக்கிற இந்திரிய பேர் என்ன? உபஸ்தா. அது உபஸ்தைங்கிறது திருத்தியா விபக்தி ப்ளூரல். நாம என்ன பண்ணிக்கணும்? உபஸ்தா. உபஸ்தா அப்படின்னா கருவாய். அந்த இந்திரிய வந்து கருவாய். கருவாய்னா ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். அதனுடைய செயல் என்ன? ஆனந்தம், உடல் சுகத்தை அனுபவித்தல். இப்படி இந்த ஸ்லோகத்தை ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா எப்படி நம்ம ஞானேந்திரியத்துக்கு கொடுத்தோமோ அத போல இது கர்மேந்திரியங்கள், அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி, அது இருக்கிற கோலக்கம் என்ன? இப்ப வாக்கு அப்படின்னா கோலக்கம் நாக்கு, அப்படி தெரியணும். அப்போ அந்த வாய், நாக்கு, வாயின்னு சொல்லக்கூடாது, நாக்கு. அது வாக்குன்னா ஆக்சுவலா அது நாக்கு தான் அதனுடைய இந்திரியம் சொல்ல, வாயின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ அது கர்மேந்திரியங்களுடைய ஃபர்ஸ்ட் 10வது ஸ்லோகத்துல கர்மேந்திரியத்தோட செயல்பாடுகளை கொடுத்துட்டு 11வது ஸ்லோகத்துல தான் கர்மேந்திரியங்களை கொடுக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்றோம்? கர்மேந்திரியங்களை போட்டு நம்ம அப்படி படிச்சதுனால ஃபர்ஸ்ட் கர்மேந்திரியங்களை போட்டு அதனுடைய செயல்பாடுகளை இந்த 2 ஸ்லோகத்திலையும் அவர் முடிக்கிறாரு. அப்ப கர்மேந்திரிய செயல் எல்லாமே என்ன சொல்ற? கர்ஷினா பயிர் விதைக்கிறது, விவசாயம் பண்றது, எல்லா கர்மங்களையும் நான் இத்தனையோ கர்மம் பண்றேன், நீங்க என்ன 5 தான் சொல்றீங்க அப்படின்னா, எந்த கர்மத்தை நீ பண்ணினாலுமே இந்த 5 யூஸ் பண்ணி தான் நீ செய்யணுங்கிறத முடிக்கிறாரு. அடுத்த கிளாஸ்ல. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.